Hello friends, City Car Trainers, professional personalized car training services in Chennai at your doorstep. Viewers, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட மிஸ்டர் அருண் நாராயணன் சார் இருக்காரு. A client from ஆதம்பாக்கம். சாருக்கு டுடே நைட் டைம் டிரைவ் ஆன் அ GST ரோட். சார் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெஹிக்கிள் மாருதி வேகனாரில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ அந்த நைட் டைம் டிரைவில் அவருக்கு நம்ம கொடுத்துருக்கிற டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் ஃப்ரம் ஆதம்பாக்கம் டு பள்ளிக்கரணை ஆன் அ மெயின் ரோட். ஸோ ஒரு நைட் டைமில் ஒரு பிகினர்ஸ் ட்ரைவ் பண்ணும்போது அவங்க என்னெல்லாம் மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணணும், என்னெல்லாம் ஸ்டெப்ஸு ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ வியூவர்ஸ், நைட் டைம் பொறுத்தவன்ட்டில் ஒரு பிகினர்ஸ்க்கு என்ன ஃபியர் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அனலைசேஷன். அந்த வியூ பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு அனலைசேஷன் கொஞ்சம் கம்மியாக தெரிகிற மாதிரி இருக்கும். பிகாஸ் டே டைமில் நமக்கு நல்ல பிரைட்டர் வியூ கிடைக்கும், பிரைட்டர் அட்மாஸ்பியர் இருக்கும். ஸோ டிரைவிங் ஆன் டே டைம் ஆஸ் வெல் அஸ் நைட் டைம் ஆஸ் அ ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு மேக் இட் 30 ஏன்னா. ஸோ நான் சார்கிட்ட மெயினாக சொல்லியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட் டைமில் ஃபஸ்ட்டு வாட்டி அவர் ட்ரைவ் பண்ணும்போது அவர் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் அப்சர்வ் த ஃப்ரண்ட் bonnet ஜட்ஜ்மெண்ட். எந்த ஒரு வெஹிக்கிளுக்கும் க்ளோஸ் கால் பண்ணக்கூடாது. ஸோ அவரோட வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் பொசிஷன்லேயே இருக்கணும். மிரர் அப்சர்வேஷன். ஸோ எப்போ நம்ம லேன் சேஞ்ச் பண்ணாலும் மிரர் அப்சர்வ் பண்ணிட்டு தான் அவர் லேன் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ லிட்டில் பிட் ஆஃப் ரைட்டில் வரும்போதும் ரைட் மிரர் பார்க்கணும், லிட்டில் பிட் ஆஃப் லெஃப்ட்டில் வரும்போது லெஃப்ட் மிரர் பார்க்கணும். ஸோ இங்கே மூவ் பண்ணும்போது ஏதாவது ஒரு வெஹிக்கிள் க்ளோஸாக வந்தாங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ரண்ட் bonnet அந்த வெஹிக்கிளுக்கு க்ளோஸாக இருக்கா இல்லை டிஸ்டன்ஸ் இருக்கா, எந்த டிஸ்டன்ஸில் நம்ம இருக்கோம், இந்த விஷயம் எல்லாமே அவர் பார்த்துக்கணும். நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன். ஸோ இஸ் ஃபோக்கஸிங் ஆன் த ரோட் பர்ஃபெக்ட்லி. ஸோ லெஃப்ட் மிரர், ரைட் மிரர் 99.9% அவரோட ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் தி ரோட்டில் தான் இருக்கணும். பிரேக் அப்ளிகேஷன் ரொம்ப ஸ்மூத்தாக ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். சடன் பிரேக் அப்ளிகேஷன் should not be there at any point of time. ஸோ அதையும் அவர் கரெக்டாக பார்த்துக்கணும். வைடு வியூ ஆஃப் அனலைசேஷன். ஸோ இங்கே மூவ் பண்ணும்போதே ஃப்ரண்ட்டில் போகிற வெஹிக்கிளோட ரியர் டெயில்லாம் பெரியுதா, அவங்க என்ன ஸ்பீடில் போகிறாங்க, எந்த லேனில் போகிறாங்க, நம்ம இதே ஸ்பீடில் மூவ் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட வெஹிக்கிளுக்கு க்ளோஸ் கால் இருக்குமா, நம்ம அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்டன்ட்லேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், ஹார்ன் பண்ணணும், இண்டிகேட் பண்ணணும், மிரர் அப்சர்வ் பண்ணிக்கணும். ஸோ இந்த விஷயம் எல்லாமே நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். தேர்ட் பாயிண்ட் இஸ் நோ க்ளோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். நோ க்ளோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஃப்ரண்ட்டில் போகிற வெஹிக்கிள் நம்ம ஓவர்டேக் பண்ணுறோம் அப்படின்னா க்ளோஸாக போய் கட் பண்ணக்கூடாது. எந்த ஒரு வெஹிக்கிளும் ரைட் அண்ட் லெஃப்ட்டில் நமக்கு க்ளோஸாக வரக்கூடாது. நோ டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் லைட்ஸ். எந்த ஒரு லைட்ஸுக்கும் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. ஏன்னா நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஷாப்ஸோட லைட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வியூ விசிபிலிட்டி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அதை பார்த்துடக்கூடாது. மெயினாக ஸ்டீரிங் கண்ட்ரோல் அண்ட் பர்ஃபெக்ட் ஃபோக்கஸ். ஸோ ஸ்டீரிங் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக லெஃப்ட் ஹேண்ட் 9 o'clock பொசிஷன், ரைட் ஹேண்ட் 3 o'clock பொசிஷனில் ஒரு ஜென்டில் ஹோல்டில் கரெக்டாக ஹோல்டு பண்ணியிருக்காரு. ஸோ எங்கே கர்வ் பண்ணணுமோ அங்கே கரெக்டாக கர்வ் பண்ணுறாரு, எங்கே ஸ்ட்ரைட் பண்ணணுமோ அங்கே கரெக்டாக ஸ்ட்ரைட் பண்ணுறாரு. ஸோ ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வரும்போது கரெக்டாக ரோடு அனலைஸ் பண்ணிக்கணும், ஸ்லோ பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் கிளச் கிராஜுவலி அப்ளை த பிரேக் ஹியர். வெரி குட் சார். ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேட் ஆன் ஸ்லோயிங் டவுன் த வெஹிக்கிள். நவ் ரெடியூஸ் த கியர் ஹியர். மேக் இட் செகண்ட் நியூட்ரல், ஃபுல் லெஃப்ட் டவுன். வெரி குட். லீவ் த கிளச் ஸ்லோலி ஆக்சிலேட் மூவ் ஸ்ட்ரைட் அண்ட் மேக் அ ரைட் டர்ன் தேர். ஸ்டடியாக வச்சுக்கோங்க ஸ்டீரிங்க. லிட்டில் பிட் ஆஃப் ரைட் ஹியர், slightly come right, good. Now make a right turn here now. Little bit of right, little bit of right. Very good sir. அப்படியே மூணு கொடுவாங்க. ஆக்சிலேஷன்லேயே கிராஜுவல் ஆக்சிலேஷன் ஹியர். ஸ்பீட் கண்ட்ரோல், வெரி குட். ஸோ அந்த கர்வ்ஸ் அண்ட் பென்ஸ் பண்ணும்போது நம்ம ஸ்லோ பண்ணி தான் கர்வ் பண்ணணும், ஸ்லோ பண்ணி தான் ஸ்ட்ரைட் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டீரிங் கண்ட்ரோல் பர்ஃபெக்டாக பேலன்ஸ் ஆகும். எஸ் சார், மூவ் ஸ்ட்ரைட் ஹியர். ஸோ லேன் ஃபார்மேஷன், லேன் சேஞ்சிங் பண்ணும்போது மிரர் பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாமே பேஸ் தியரியா நமக்கு வந்துடும். எஸ், இன்க்ரீஸ் கியர் ஃபர்தர் நோ, மேக் இட் தேர்ட். Neutral, third. Very good. Leave the clutch and accelerate here. Constant acceleration. Steady holding of the steering. ஸோ பர்ஃபெக்டாக நம்மளோட வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்ஸ் இல்லாமல் லெஃப்ட் ஆர் ரைட் மூவ் ஆகக்கூடாது. ஸோ பர்ஃபெக்டாக நம்மளோட வெஹிக்கிள் வந்து நம்மளோட ஃப்ரேம்லேயே தான் மூவ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃபிக் சுச்சுவேஷன் நம்ம அக்கர் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஃப்ரண்ட் bonnet ஜட்ஜ்மெண்ட் நான் சொன்னேன், எந்த ஒரு வெஹிக்கிளுக்கும் க்ளோஸாக போய் கட் பண்ணக்கூடாது, க்ளோஸாகவே போகக்கூடாது. இந்த இடத்துல ரெடியூஸ் பண்ணிக்கோங்க சார் கீரைங்க. நியூட்ரல், ஃபுல் லெஃப்ட் டவுன். வெரி குட். மூவ் ஸ்ட்ரைட் ஹியர். லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு வெஹிக்கிள் அப்சர்வேஷன். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிற வெஹிக்கிள்ஸ் என்ன டிஸ்டன்ஸில் இருக்காங்க, ரைட் சைடில் இருக்கிற வெஹிக்கிள் எந்த டிஸ்டன்ஸில் இருக்காங்கன்றதை பார்த்துக்கணும். அப்சர்வேஷன் ஆஃப் இண்டிகேஷன் அண்ட் பிரேக். ஸோ ஃப்ரண்ட்டில் போகிற வெஹிக்கிள் எதாவது இண்டிகேட் பண்ணுறாங்க, ரைட்டில் போகிறாங்க, லெஃப்ட்டில் போகிறாங்கன்னா அவங்களுக்கு இண்டிகேட் பார்த்துக்கணும். ஃப்ரண்ட்டில் இருக்கிற வெஹிக்கிளோட ரியர் டெயிலாம் இந்த மாதிரி டார்க்காக எரிஞ்சுது அப்படின்னா அவங்க பிரேக் ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். எஸ் சார், மூவ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு டிராஃபிக் சுச்சுவேஷனில் கிளச் கண்ட்ரோல் பிளேஸ் அ மேஜர் இம்பார்ட்டன்ட் ரோல். எஸ் சார், லீவ் த கிளச் ஸ்லோலி ஹியோ. ஸோ கிளச்லேயே மூவ்மெண்ட் கொடுவாங்க. கிளச் அண்ட் பிரேக் ஹியோ. ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன். வெரி குட். ஸோ பிரேக் அப்ளை பண்ணும்போது ஸ்மூத்தாக அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அகைன் லீவ் த கிளச் ஸ்லோலி ஹியோ சார், ஸ்லோலி. ஸோ இப்போ தான் ஒரு ஃபஸ்ட்டு டைம் டியூரிங் நைட் செஷனில் மெயின் ரோட்ஸ்க்கு வராரு. கிராஜுவலாக மூவ் பண்ணுவோம். லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் பார்த்துட்டே போவாங்க கிராஜுவலி. அண்ட் வியூவர்ஸ், ஐ டோன்ட் ஹேவ் எனி கண்ட்ரோல்ஸ் வித் மீ. என்கிட்ட பிரேக் அண்ட் கிளச் எதுவுமே கிடையாது. நான் ஹேண்ட் பிரேக்கும் ஹோல்டு பண்ணலை. இது நம்மளோட அகாடமி வெஹிக்கிள். Through my instructions, I am just controlling him. Yes sir, clutchலேயே போவாங்க, கரெக்டாக போகிறேன். அப்படியே ஒன்று கொடுவாங்க. Slowly, very good.
360 degree ஃபோக்கஸ் பார்த்துக்கோங்க. லெஃப்ட் ரைட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக். எஸ், மூவ் ஹியர். கிராஜுவலாக மூவ் பண்ணுங்க, கான்ஃபிடென்ட்டாக மூவ் பண்ணுங்க. லீவ் த கிளச் ஸ்லோலி நோ. எஸ், அகைன் லீவ் த கிளச், ஸ்லோ லீவ் த கிளச். Perfect. Leave the clutch. Very good, sir. That's it. Horn பண்ணிக்கோங்க, ஹார்ன் பண்ணி அப்படியே போங்க. Leave the clutch again. So in between vehicles ஓட மூவ்மெண்ட் இருக்கும்போது பார்த்துக்கோங்க. ரைட்டாக லெஃப்ட்டில் acceleration here now. Now give the acceleration here. Gradually. Very good. Increase it further. Make it second now. Neutral, full left down. That's it. Perfect. Move straight here. Yes, ஸ்டடியாக மூவ் பண்ணுங்க அப்படியே. ஸோ பர்ஃபெக்டாக அந்த சிச்சுவேஷனில் நம்ம வெளில வந்துட்டோம். வியூவர்ஸ், நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டரோட ஜாப் என்ன அப்படின்னா, ஒரு பிகினர் ஸ்டூடெண்ட்டை இந்த மாதிரி டிராஃபிக் சிச்சுவேஷனில் அவங்களோட மென்டாலிட்டியை ரொம்ப கூலாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ நம்ம முதல்ல பேனிக் ஆகக்கூடாது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பார்த்துக்கோங்க, ரைட்டு பார்த்துக்கோங்க. என்னோட கமெண்ட் வந்து, என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொஞ்சம் ஹார்டாக போச்சு அப்படின்னா கூட ஒரு பிகினர்ஸ் வந்து டக்கு நர்வஸ் ஆகிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களோட கூல் மென்டாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும் அண்ட் ஸ்டடியாக காமாக இருக்கணும். ஒரு நர்வஸ்னஸ், ஒரு பேனிக்னஸ் எப்பயுமே ஒரு ஃபுல் டிராஃபிக்கில் இருக்கவே கூடாது. அதான் நான் சார்கிட்ட மெயினாக அட்வைஸ் பண்ணியிருக்கேன். சைன் போர்ட்ஸ் அண்ட் சிக்னல்ஸ். ஸோ எந்த இடத்துல யூடர்ன் சைன் போர்ட்ஸ் இருக்குது, எங்கே சிக்னல்ஸ் இருக்குது, இதுவும் பார்த்துக்கணும். மூவிங் ஆன் நார்மல் ஸ்பீட், கால்குலேஷன் ஆஃப் த ரோட் அனாலிசிஸ். ஸோ இந்த ரோட்டில் மூவ் பண்ணும்போது இந்த ரோடோட விட்த் என்ன, லென்த் என்ன, எந்த லேன் இருக்குது, நம்மளோட பர்பஸ் ஆஃப் வே என்ன, ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட்டில் எவ்வளோ என்ட்ரி இருக்குது, எங்கே எக்ஸிட் இருக்குது, இந்த விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் எ பிகினராக சார் வந்து பர்ஃபெக்டாக அப்சர்வ் பண்ணிக்கணும். ஸோ ஹவு இஸ் டிரைவிங் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நைட் டைம் டிரைவ் பொறுத்த மட்டும் நம்மளோட அனலைசேஷன் 100% ஆன் தி ரோட்டில் இருக்கணும். எந்த ஒரு வெஹிக்கிளுக்கும் க்ளோஸாக மூவ் பண்ணக்கூடாது. லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் பார்த்துக்கணும். 360 டிகிரி ஃபோக்கஸ் இருக்கணும். லேன் சேஞ்ச் பண்ணும்போது மிரர் பார்த்துட்டு தான் சேஞ்ச் பண்ணணும். லெஃப்ட் ஃப்ரேம் அனாலிசிஸ், ரைட் ஃப்ரேம் அனாலிசிஸ். ஃபுல் டிராஃபிக்கில் வரும்போது கிளச்லேயே மூவ் பண்ணணும். வெஹிக்கிளோட பிரேக் லைட்ஸை கரெக்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் பண்ணணும். ப்ரெடிக்டிங் த மூவ்மெண்ட் ஆஃப் அதர் வெஹிக்கல்ஸ். மற்றபடி ஒரு மெயின் ரோட்ஸில் மூவ் பண்ணும்போது லேன் ஃபார்மேஷன் as well as லேன் சேஞ்சிங் பண்ணும்போது மிரர் பார்த்துட்டு தான் லேன் சேஞ்ச் பண்ணணும். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நைபர்ஸ் யாருக்கு டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னாலும் சிட்டி கார் என்ன அப்ரோச் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட வெஹிக்கிள் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் எங்களோட வெஹிக்கிளும் நீங்கள் கற்றுக்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.